அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்ஃபுல் இன்வெர்ட்டர் ஏசியில் டெட்டு தான் பார்க்க போகிறோம். லைட் வந்து இந்த மாதிரி பிளிங்கிங் ஆகிட்டு இருக்குது, ஆன் ஆகல. இதுதான் இதில் பிரச்சனை. சம்டைம் அதுவே ஆன் ஆகுதான், அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி ஆகிடுதான். இப்போ நம்ம வோல்டேஜ் வந்து செக் பண்ணலாம். கரெக்டாக தெரியுதான்னு செட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் செக் பண்ணேன், 5 வோல்ட்டும் வரல, 12 வோல்ட்டும் வரல, 2 வோல்ட்டு 5 வோல்ட்டு அது மாதிரி தான் வருது. அதனால் நான் இந்த பவர் ஐசியும் எனக்கு கிடைக்கல. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் இந்த பவர் ஐசியும் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு மாடல் செட் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா வந்து 310 வோல்ட் இன்புட் கொடுத்தோம்னா 12 வோல்ட்டு, 18 வோல்ட்டு, 5 வோல்ட்டு இந்த மூணுமே நமக்கு வந்து அவுட்புட் வரும். அந்த மாடல் தான் செட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மரும் பவர் ஐசியும். பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ரிமூவ் பண்ணியாச்சு. அதே போல் வந்து பவர் ஐசியை ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பவர் ஐசியும் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ண இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாடல் செட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதுதான் அந்த மாடல். 310 வந்து இன்னும் வோல்டேஜ் இன்னும் கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் வந்து 5 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, 18 வோல்ட் வரும். இதுதான் நம்ம வந்து இதில் செட் பண்ண போகிறோம். ரெட்டு ஆஷ் வந்து ப்ளஸ் மைனஸ் 310. நான் ஒயிட் வந்து 5 வோல்ட்டு கொடுத்துருக்கேன். வயலட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து அவுட்புட்டு. அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 5 வோல்ட்டு, 12 வோல்ட்டு கிரவுண்டுன்னு. இதில் வந்து கிரவுண்டு வந்து 310 வோல்ட்டில் வர கிரவுண்டு தான் நம்ம வந்து 12 வோல்ட்டுக்கு 5 வோல்ட்டுக்கு யூஸ் பண்ணோம். இதில் இருக்கிறது அதுதான் நெகட்டிவ் பாயிண்ட்டு, இல்லைன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 310 வோல்ட் வந்து பாசிட்டிவ் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம், நெகட்டிவாக வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் வந்து 5 வோல்ட்டு கொடுக்குற அவுட்புட்டு. இப்போ வந்து ஆஷ் கலர் ஆட் பண்ணுறேன்னா அது வந்து கிரவுண்டு. 310 வோல்ட்லேருந்து தான் கொடுக்கணும், தனியாக கிரவுண்டு வராது, இதுலேருந்து தான் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா அதையும் கொடுத்தாச்சு கிரவுண்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பவர் கொடுத்து ஆன் பண்ணியாச்சு. பக்காவாக ஆன் ஆகுது. வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக தான் வருது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒயிட் வந்து 5 வோல்ட்டு, இங்கே இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து 5 வோல்ட்டு பாசிட்டிவு, இங்கே வருது அது. இது வந்து கிரவுண்டு. 2 வோல்ட்டுக்கு 5 வோல்ட்டுக்கு 310 வோல்ட்டுக்கு எல்லாமே ஒன்று தான், ஒன்றா பண்ணியாச்சு. இது 12 வோல்ட்டு. இங்கே ஒரு ஜம்பர் கொடுத்துருக்காங்க, அதனால் இங்கே கொடுத்தேன். நான் அங்கே சால்ட்ரிங் பண்ணால் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இங்கே சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. டென் வோல்ட் வருது. இங்கே வோல்டேஜ் கம்மியாக வர்றதுனால அவுட்புட்டும் கம்மியாக வருது. 5 வோல்ட்டு. பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு கரெக்டான அந்த ஐசி கிடைக்காததுனால இந்த மாடல் செட் பண்ணுறேன், வேறு வழி இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.